நீங்க சொல்லுங்க ஐயா. நீங்க வந்து தமிழ்ல என்ன படம்லாம் பண்ணியிருக்கீங்க? ஆக்சுவலி தமிழ்ல இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. ஆல்ரெடி கன்னடத்தில 5 படம் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி தமிழ் ரிலீஸ் ஆகுறது தமிழ்ல. ஃபர்ஸ்ட் அடுத்தடுத்து மூவி வரப்போகுது. ஒர்க் போயிட்டுருக்கு. பட் இது என்னோட கேரியர்ல பெஸ்ட் மூவியா இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா ஒரு சூப்பரான டீமோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப என்ஜாய்ஃபுல்லா இருக்கும் மூவி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் தான் என்ன சூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட்டு அருணாச்சலம் சார் மேனேஜர் அவர மீட் பண்ணி கோகுல் சார் வந்து டைரக்டர மீட் பண்ண சொன்னாருங்க. டைரக்டர் சார் கிட்ட போய் நான் டியூன் போட்டு காமிச்சேன் ஃபர்ஸ்ட்டு. சார் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டே இருந்தாரு. அவர்கிட்ட நல்லா இருக்குன்னு சொல்ல போறாரா, நல்லா இல்லன்னு சொல்ல போறாரா, ரியாக்ஷன் என்னால புரிஞ்சுக்க முடியல. சாங்க கேட்டுட்டு கண்ணாடி 2 கழட்டி வச்சாரு. கழட்டி வச்சுட்டு கண்ணாடி கழட்டுனா கொஞ்சம் ஓகே. கண்ணாடி கழட்டி வச்சாரு. நான் அத முடிஞ்சிச்சு. கண்ணாடி நீங்க எடுத்துலாம்னு பிளான் பண்ணேன். லேப்டாப் எடுத்துட்டு கிளம்பிடுவோன்னு. கொஞ்ச நேரத்தில கூப்பிட்றேன்னாரு. அப்புறம் ப்ரொடக்ஷன்லேருந்து கால் பண்ணாங்க. ப்ரொடியூசர் கால் பண்ணி நெக்ஸ்ட்டு வாங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணிடலான்ட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் ப்ரொடியூசருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்தது சஜோ சார். அவருக்கு பெரிய நன்றி சொல்லணும். படத்தில் பார்த்தீங்கன்னா 3 சாங் இருக்குது. சார் சொன்ன மாதிரி 3 சாங் இருக்குது. அதில் ஒரு மெலோடி சாங் இருக்குது. சூப்பராக இருக்கும். பட் அது பிக்சரேஷன் ஆகலை. எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பரவாயில்ல. மற்ற 2 சாங்ஸும் இருக்குது. அது எண்ட் கிரெடிட்ஸ்ல போட்டுருவீங்களா இல்ல எப்படி? இல்ல அது ஆடியோல வந்து ஆடியோல ஆடியோ ரைட்ஸ். அது மேல அது சூப்பரா இருக்கும். ஆடியோ ரைட்ஸ்ல செமையா இருக்கும். ஓகே. ஆக்சுவலி படத்துல 3 சாங் இருக்கு இல்லைங்களா? அதுல ஒரு ஒரு song முக்கியமான பாடிருக்காரு. முக்கியமான ஒரு அப்படியா? நிஜமாவே பாடிருக்காரு. என்னடா சொல்றீங்க? நான் சும்மா அத பத்தி சொல்லுவாரு. அவர் சொன்னாதான் அது நல்லா இருக்கும். ஒரு பாடிருக்கீங்க. ஒரு சூப்பரான சாங்ஸ் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா சார் புகழ் சார் வந்து ஒரு சூப்பரான ஒரு லீடு பாடியிருக்காரு. ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அவர் பாடினது. Multi class wine இன்னும் song சொல்லப்போனா முக்கியமா பாடிருக்காரு. இன்னும் சொல்லப்போனா அவரோட ஃபர்ஸ்ட் சாங் இதுன்னு நினைக்கிறேன். ஆமா. இல்ல? ஸோ அவரை பாட வச்ச பெருமையும் எனக்கு தான் சேரும். ஆரம்பத்திலேயே இதில் இந்த சாங்ஸில் பார்த்தீங்கன்னா ரைட்டர்ஸ் ரொம்ப சூப்பராக எழுதியிருக்காங்க. கலைக்குமார் சார் ஒரு கிரேட் ரைட்டர்ஸ். நல்லா இன்னொரு தம்பி திவ்ய பரத் அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு ரேப் பாடியிருக்காரு தம்பி மும்பையிலேருந்து அவர் பாடியிருக்காரு. இதில் இன்னொரு ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா த கிரேட் மியூசிக் டைரக்டர் தேனிசை தென்றல் தேவா சார் டைட்டில் சாங் பாடியிருக்காரு. ஸோ ஸோ அது வந்து பெரிய விஷயம் சொல்லுவாங்க. கிரேட் மூமெண்ட். அவர் ஃபஸ்ட்டு இவங்க அப்ரோச் பண்ணும்போது எனக்கு பாட்டை பிடிச்சா பாடுவேன், இல்லைன்னா என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க டீசெண்டாக சொல்லிட்டாரு. சரி ட்ரை பண்ணுவோன்னு அனுப்பிச்சோம். இம்மீடியட்டாக மியூசிக் டைரக்டர் வர சொல்லுங்கன்னாரு. உடனே போனால் அதில் நான் ட்ராக் பாடியிருந்தேன் ஒரு கோரஸ்லாம். இது யார் பாடினதுன்னு கேட்டார். ஏதோ தப்பாகிட்டு இருக்குமோ சார், நான் தான் சும்மா ட்ராக்காக பாடிருந்தேன். இந்த வாய்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கட்டும், இது நான் பாடிக்கிறேன், 2 பேரும் சேர்ந்து பாடலான்னு சொன்னார். ஸோ நானும் சாரும் பாடியிருக்கோம் அதில். அது ஒரு கிரேட் மூமெண்ட். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு.